என் பேர் விநாயகமூர்த்தி. வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். நான் 12வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன். 12வதில் ஃபெயில் ஆகிட்டுருந்தேன். அப்புறம் இந்த கோயில் சிலை செய்கிற வேலைக்கு கற்றுக்கலான்னு போனப்போ அது அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நல்ல வேலை கற்றுன்னு முழுமையாக வேலை செஞ்சுன்னு இருந்தேன். எப்பயுமே அது சாரம் போட்டு மேலே ஏறி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது எப்பயுமே அப்படியே ரெகுலராக போயிட்டு இருந்தது. நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு 2005. நல்லபடியாக அதுவும் போய்கிட்டே இருந்தது. போயிட்டோடனே எனக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பையன் பிறந்தான். பிறந்து லைஃப் நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயின்னு இருந்தது. நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். வேலை போகிறது எல்லாமே சும்மா அப்படியே போயின்னு இருந்தது. ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் 2014 டிசம்பர் 16 ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு 40 அடி உயரத்துலேருந்து சாரம் உடச்சி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோடனே அப்படியே T-level 12 அது கீழே அப்படியே ஃபுல்லாக மறுத்து போச்சு. மறுத்து போனோடனே மயக்கமாயிட்டு அதுக்கப்புறம் இட்டு போய் போரூரில் இருக்கிற ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அங்கே சேர்த்து 9 நாளாக வச்சுன்னு பணம் கட்டலை அடிப்பட்ட இடத்துலேருந்து. அதனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் பணம் கட்டாத ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்கள டக்குன்னு காசு ரெடி பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எடுத்துன்னு வர சொல்லிவிட்டு நாங்களே அங்கேருந்து டிஸ்சார்ஜ் வாங்கின்னு கீழ்ப்பாக்கம் அப்படின்ற ஊரில் சென்னையிலே நியூ ஹோப்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே போனோம். அங்கே போன உடனே சேர்த்த உடனே நைட்டோட நைட்டாக ஆப்ரேஷன் பண்ணி முடித்து அங்கே அப்புறம் 1 வாரம் வச்சுருந்து ஆப்ரேஷன் முடிச்சுட்டு 3 நாள் மயக்கத்தில் இருந்தேன். 3 நாள் கண் முழிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நினைவு தெரிஞ்சு அப்புறம் சாதா வார்டுக்கு அட்மிட் பண்ணி 1 வாரம் அப்புறம் அங்கேயே இருந்துட்டு மறுபடியும் நேராக வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகல. இருக்கிறது எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், தையல் பிரித்து நான் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன். நம்ம வீடு பக்கம், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் திருச்சிட்டம்பலம் ரோடு. அதுக்காக நாங்கள் நேராக அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். SS ரெமடி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து அங்கே அப்படியே ஒரு 20 நாள் இருந்தேன். இருந்ததுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து தையல் எல்லாம் நடுமுதுகில் போட்டிருந்த தையலை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே அப்போவே சொன்னோம் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும். ஆனால் அது அவங்க விழுந்த இடம் அடிபட்டிருக்கும், கண்ணி போயிருக்கும் பாருங்கன்னு சொன்னால் அது யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுன்னு பெட்டுக்கிட்டலாம் போட்டு 1 மாதம் படுத்துன்னு இருக்கிறேன். தானாக பின்னாடி ஒரு ஊசி போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை விழுந்தது. என்னடா இதுன்னு பார்க்க அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ஒரு வாரம் அப்படியே தொடர்ந்து பார்க்குறேன். இருக்க அப்படியே அகலமாக போயிட்டே இருந்தது. மறுபடியும் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். போனாக்கா அந்த விழுந்து அடிபட்டு கண்ணி போன இடம் அப்படியே இந்த அளவு அகலமாக அப்படியே அழுகி போயிடுச்சு. சதை அழுகி போய் அதை க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு படாத பாடுபட்டோம். அது இருக்கிற எல்லாம் நகை எல்லாம் இடம்லாம் விற்று அது ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி அப்புறம் தான் ரெடி பண்ணின்னு வீட்டுக்கு வந்தோம். ஒரு 1.5 மாதம் அங்கேயே இருந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். ரொம்ப வாழ்க்கையோட நல்லா இருந்த வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லைன்ற லெவலில் அடித்தட்டமாக மாறிட்டோம். மாறினோடனே அதோட எனக்கு அம்மா அப்பா எதனா அவங்க கொடுக்குற காசை வச்சு தான் அப்படி சாப்பிட்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த நிலமை நமக்கு போயின்னு இருந்தாக்கா இது சரி வராது, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இங்கே எனக்கு தெரிஞ்ச எங்கள் மாமா கமலக்கண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் தண்டோடம் காயமடைஞ்சவர். அவர் வேலூர் CMCயில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சோடனே எனக்கும் சொல்லி என் மாமா தான் அட்மிஷன் போட்டு ரெடி பண்ணி அங்கே என்னை சேர்த்து விட்டாங்க. சேர்த்து ஒரு 3 மாதம் அங்கேருந்து எல்லா ட்ரைனிங் கேலிபர் போட்டு உள்ள நடக்கிற மாதிரி ட்ரைனிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களே சோஷியல் ஒர்க்கர்லாம் என்னை பார்த்து இங்கே ஏதாவது நீ பண்ணிக்கோ டாக்டரும் பார்த்து சேர்ந்து எல்லாம் சொன்னாங்க. இங்கே டைலர் கிளாஸ் கற்றுத்தரோம், ஃப்ரீ தான், 6 மாதம் இங்கே இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி இருந்துக்கலாம், பற்றி இதையாவது பண்ணி பார்ப்போம், அப்புறம் ஏதாவது முடியுமான்னு பார்ப்போன்ட்டு அங்கேயே இருந்து 6 மாதம் ட்ரைனிங் முடித்து வெளியில் வந்தேன். அவங்களே வீல் சேர் கொடுத்தாங்க, தையல் மிஷினும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் தான் சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு பார்த்துன்னு இருந்தேன்.
மறுபடியும் அப்படியே அந்த கோயில் வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணால் எதுவும் பண்ண முடியல. அப்புறம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டேன். அந்த கோயில் வேலைன்னா சிமெண்ட்டில் சிலை செய்யறது, எல்லாமே சிங்கம், அம்மன், முருகர், விநாயகர் எது ஒன்றாலும் செய்வோம் சிமெண்ட்டில். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கேட்டுன்னு இருந்தேன். அது வந்து ரேராக தான் கொடுப்பாங்க சில இடத்துல. அது வந்து ரெகுலரெலாம் அந்த வேலை சாரத்து மேலே ஏறி வேலை செய்யணும்னா ரெகுலராக கிடைக்கும். இது மாதிரி வீட்டிலலாம் செய்யணும்னா பீஸ் ரேட்டில் எப்போயாவது ஒரு டைம் தான் கிடைக்கும். அது வந்து ஒன்றும் வருமானத்துக்கு எதுவும் பத்தலை எங்களுக்கு. அதனால் திரும்ப ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் போட கற்றுக்கிட்டேன். இந்த விநாயகர் போட கற்றுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணின்னு வந்தேன். அப்படியே திட்டமாக இருந்தது, போயின்னு இருந்தோம், வந்தோம், எல்லாமே பண்ணின்னு இருந்தோம். அப்புறம் ஏன் இதை கொஞ்சம் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குடும்பமும் தலைநிமிர ஆரம்பிச்சுது இதை. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் டெவலப்பாக பண்ணின்னு இருக்கிறேன். பண்ணும்போது இப்போ கொஞ்சம் எனக்கு என் குடும்பத்தை என்னால் எல்லாமே ரன் பண்ண முடியுது. எல்லாமே என்னால் இப்போ எது வேணாலும் பண்ண முடியுன்ற கண்டிஷன் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் திடீர்னு அப்பன்ராஜ் சார் என்ன ஃபோன் பண்ணி, தண்டுவடம் காயம் அடைஞ்சிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அது யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம் சார்னு சொன்னேன். அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு அப்புறம் எல்லா ஐடியாவும் அவர் சார் தான் சொன்னார். இது மாதிரிப்பா, முதல்ல அந்த காசு ஒரு 2000க்கு எழுதி போடு, இது மாதிரி போய்ட்டு ஆஃபீஸில் போய்ட்டு எழுதி கொடுத்துட்டோன்னு சொன்னார். அதே மாதிரி போய் எழுதி கொடுத்தேன். அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வண்டி ரெடி பண்ணுறாங்கப்பா, அதையும் போய்ட்டு எழுதி கொடுன்னாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி செஞ்சேன். அதுவும் வண்டியும் கொடுத்தாங்க. வண்டி கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு நல்லா சௌகரியமாக இருந்தது. வண்டி எடுத்துன்னு எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகிறதுக்கு. இப்போ இந்த களிமண் அடிக்கணும்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், டிராக்டர் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு எல்லாம் பின்னாடியே போயிட்டு நல்ல மண் பார்த்து ஏற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் வண்டி வந்து சௌகரியமாக இருந்தது. அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் போக ஆரம்பித்தேன். வெளியில் போனதால் இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாக எடுத்து. அதனால் அது வண்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் தேவையில்லை. நானே போவேன், நானே வண்டியில் ஷிஃப்ட் ஆகிடுவேன், நானே எங்கே வேணாலும் போயிட்டு எது வேணாலும் ரெடி பண்ணின்னு பெயிண்ட் வாங்குறதா எதுவும். இப்போ அதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கணும். யாராவது வந்து பெயிண்ட் வாங்கி வந்து கொடுங்க, அதுவும் போய் கரெக்டாக வாங்கின்னு வர மாட்டாங்க, வேறு மாற்றி ஏற்றி வாங்கின்னு வந்துடுவாங்க நம்ம என்னதான் சொன்னாலும். இப்போது அந்த மாதிரி பிரச்சனை வண்டி கொடுத்ததுலேருந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. நானே டைரெக்டாக போய்ட்டு நானே வாங்கிக்கின்னு எல்லாமே நானே ரெடி பண்ணிக்கின்னு எல்லாமே பார்த்துக்கிறேன். இப்போது அதே மாதிரி பண்ணுறது நல்லாவும் இப்போ கொஞ்சம் போயின்னு இருக்குது. வண்டி வந்ததுலேருந்து நான் நல்லா போயின்னு இருக்குது. அதனால் நம்ம நண்பர்களுக்கும் சொல்கிறேன், நமக்கும் ஒரு முக்கியமான ஒரு வண்டி கொடுத்த பிறகு எல்லோரும் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டிங்களா, ஒரு மன அழுத்தம் எல்லாம் நீங்கி ஏதாவது பண்ணணுன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேலை என்ன வேலையோ அதை செஞ்சு குடும்பத்துக்குன்னு ஒரு 10 ரூபா வருமானம், 10 ரூபாயோ அல்லது 100 ரூபாயோ 200 ரூபாயோ எது வேணாலும் உங்களால் முடிஞ்சது சம்பாதிங்க. இல்லைனா நம்ம தன்னம்பிக்கை போயிடும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால தான் இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நண்பர்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பண்ணேன், இதே கூட உங்களுக்கு பண்ணணுன்னா கேளுங்க. இது எப்படி களிமண் அடித்து எப்படி செய்யறதுன்னு நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஒன்றா கொடுக்குறேன். இதை கூட பண்ணி பார்க்கறதுனா யாருன்னா பண்ணி பாருங்கள், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கூட நீங்கள் பண்ணலாம். நானும் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் இதை கையில் எடுத்தேனேக்காண்டி, நான் அதுக்கு முன்னாடிலாம் இந்த வேலை செய்யலை. நான் செஞ்சது அதான் கோயில் வேலை, சிமெண்ட்டில் சிலை செய்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால் இந்த வேலை வந்து யார் வேணாலும் திடீர்னு கொஞ்சம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கற்றுக்குனா ஈஸியாக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே ஆனால் சொல்லிக் கொடுப்பேன், இப்படி செய்யணும்னு எல்லாமே ஆனால் சொல்லிக் கொடுப்பேன். அதனால் பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சது எது செய்கிறீங்களோ செய்யுங்க. இப்போ வண்டி கொடுத்ததுன்னு சொல்ல வந்தால் அதுக்கு வந்ததுலேருந்து இன்னும் எனக்கும் சௌகரியம். அதுக்கப்புறம் நியூ மோஷன் வீல் சேர் வாங்கி கொடுத்தார். அது லோக்கலில் போயிட்டு வர்றதுக்கு அதுவும் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குது. அதே மாதிரி நானும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னே என் பசங்களை மறுபடியும் நல்லா அழகாக படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாப்பா ப்ரைவேட் காலேஜில் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் பிசிஏ போட்டிருக்கேன். தம்பி 11th படிக்கிறாரு. இங்கே தான் குயிலாப்பாளையத்தில் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போட்டிருக்கேன். எல்லாமே இப்போ வந்து என்னால் கொஞ்சம் ரன் பண்ண முடியுது, ஏன்னா இந்த வேலை செய்கிறதால. இல்லைனா வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதனால் என் ஒய்ஃபும் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க இல்லைன்னா நான் இல்லைன்ற லெவலில் எங்களுக்கு போயிடுது. அது முடிஞ்சுதா? அதோட அப்புறம் வந்து இப்போ இந்த வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த விஷயத்தை அப்படியே நம்ம சிவா குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் சார் தான் கொஞ்சம் எல்லாமே தெளிவு பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு, இது பண்ணுறியா, பண்ணு விநாயகம், பரவாயில்ல, நல்லா தான் பண்ணுற, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எதாக இருந்தாலும் சொல்லுவேன். இப்போது நம்ம சிவா குழுவில் இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. எல்லாருக்கும் சிவா குழுவில் இருக்கிற அனைத்து பேருக்கும் நன்றி. இதோட வணக்கம் முடிச்சுக்கிறேன்.